மிஸ்ட்ரி கிஃப்ட் சேலஞ்ச். எப்படி பார்க்கலாம்? மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா எடுத்து வாங்க கூட. இல்ல ஏய் பேசனா டெடி பரை புடிங்கிடு. சைலண்டா உட்கார்னா உட்காரு. பார்த்தா கேம் கொடுங்க. ஏய் இவன் கூட கேம் ஆடி இந்த கேரப்படம் 6ஆம் நம்பர் இதை எடுத்துட்டு வரேன். ஓகே 6ஆம் நம்பர் ஏய் அமேசான்டா ஏதோ இருக்குதுடா சரிக்கு. என்னது அடுத்து ரியாஸ் கூத்தார்லை போடுவோம். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த கேம்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 10 ரவுண்ட். ஒரு ரவுண்ட்லயும் 3 क्वेश्चन கேட்பேன். அதுல 2 உண்மை, 1 பொய். யார் அந்த பொய்யை கண்டுபிடிக்கிறான்னு பார்க்கலாம். நைட் எல்லாம் வீடியோ டஃப் क्वेश्चन பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பசங்களை பாக்குற எப்படி கண்டுபிடிக்கிறாங்க. நேற்று நைட்ல இருந்து ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன். தூங்காம பையன் உட்கார்ந்து எழுதி இருக்காங்க क्वेश्चन. லீக் ஆயிருக்கும் லைட்டா. மதர் ப்ராமிஸ் நோ. ஃபாதர் ப்ராமிஸ் பண்ணல பாத்தியா? இதுக்கு பேர் ஜோக்கா? மோனி உனக்கு வச்ச ட்ரூத்தார இல்ல. எனக்கு ரொம்ப ஃபயாஸ் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கா? நான் ஜெயிக்கறணும் இல்ல காமிச்சா கணக்கு கிடையாது. இப்படி பெருசா இருக்கணும் அப்படி நீ என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணதே இல்ல. ஓகே. ஸ்கூலுக்கு போகும்போது லேடிஸ் பஸ்னு தெரியாம ஏறி கண்டக்டர் திட்டி கீழே இறக்கி விட்டுருக்காரு. தேர்ட் ஒன், ஓப்பன் டே அன்னைக்கு மிஸ் வந்து எங்க அம்மா கிட்ட என்னை பத்தி நல்லபடியா சொல்லுவாங்க. ஃபயாஸ் நல்லா படிக்கிறான், ரொம்ப சட்டை போடுறான், சரி ரொம்ப சேஷ்டை பண்றான், அவன் படிக்க மாட்டான்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதனால ஏன் போட்டேன், ஏதோ ஞாபகத்துல அப்படி போட்டேன். பொய்யே எழுதணும், நான் மறந்து போட்டேன். ஓகே இப்படி சமாளிக்கலாம். சோ தி கரெக்ட் ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா சி. எடுத்து வைப்பேன். சி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போறன்னு சொல்லிட்டு நிறைய ஃபர்ஸ்ட் நான் அடுத்தது நான் ஆப்ஷன் பி. அப்பா காசு கொடுப்பாரு, சேர்த்து வைக்க மாட்டாங்க. கண்டுபிடிச்சிருக்கு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. எங்க அப்பா டெய்லி நைட் 5 ரூபாய் கொடுப்பாரு. அதை நான் உண்டியில போட்டு அத்தனை நாள் கரண்ட் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் தரவே இல்லை. மோஸ்ட் ஆஃப் ஆல் நான் மோனி கூட சண்டையே போட மாட்டேன். ஃபர்ஸ்ட் இவதான் எஸ் ஆப்ஷன் டி. காசு நாங்க தான் குடிச்சிருக்கோம். முழுங்க டப்புனு. ஏய் இந்த தடவை இங்க கூட இந்த தடவை இவங்க எல்லாரும் சேர்ந்து இட்லியா ஜூஸ் குடிக்கிறது கெட்ட ஜூஸ் குடிக்கிறது அவங்க கையில தான் இருக்கு. ஓகேவா? எங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு, நாங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஜூஸை தயாரிச்சு தான் குடிக்க போறோம்ட்டு. வாயிலே ஈஃபில் டவர் கட்டலாம், ஆனா நட்சத்திரத்துல கக்கூஸ் கூட கட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வந்த இன்கிரிடியன்ட் இதுதான். என்னோட இன்கிரிடியன்ஸ் இட்லி மல்லிகை பூமா. என்னடா இது? ஐயோ சரி ஓகே. சீக்கிரம் கட் பண்ணி போடுங்க. இட்லி வேஸ்டா போயிச்சே. ஐயோ இந்த அவசப்படுறானே. ஓகே ஓகே. நம்பர் 1 நம்பர் 2 நான் நம்பர் 1. இவங்க ரெண்டு பேரும் தான் நம்ப முடியாது. ஃபர்ஸ்ட் குச்சிரா. நிஜமாலே நல்லா தான் இருக்கு. நீ இதுக்கு மேல டீசன்ட்டா இருக்கு. நான் கைஸ் நான் உன பதிவு பண்ணிக்கிறேன். ரியாஸ் பண்ணா வாந்தி டேபிள் எடுத்து பாத்ரூம்ல போய் டேபிள் எடுத்து மண்டை வரைக்கும் ஏறினா கூட இது ஃபுல்லா குடிக்க. வாமிட் எடுத்தால நான் விட மாட்டேன். இங்க வாமிட் எடுத்தாலும் சரி, கக்கூஸ்ல வாமிட் எடுத்தாலும் சரி, ஃபுல்லா குடிக்கணும். ரெண்டு பேரும் குடிச்சிருவாங்க. ஆனா நீங்க யோசிச்சுக்கோங்க. முச்சிரா அதான் முஸ்ட பாதி கலி. இன்னைக்கு நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ண போற சூப்பரான இன்டென்சிவான சேலஞ்ச் என்ன? இந்த 24 ஹவர்ஸ் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 24 மணி நேரத்துக்குள்ள யாரும் ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர். மொத்தம் 3 டீம், ஒரு டீம்லயும் 3 பிளேயர். யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன். லிஃப்ட் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு கஷ்டம். லிஃப்ட் கேட்க ஸ்டார்ட். சாவுல எது? வெஸ்ட் 8 ரூபாய் செலவு பண்ணிட்டோம். 8 ரூபாய் செலவு பண்ணிட்டோம். பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு சொல்லு. போனாட்டி எப்படி எக்மூ ஸ்டேஷன்ல ரித்திக்கு சுத்திட்டு இருந்தான். அந்த மாதிரி நம்ம சுத்த போறோம் சென்ட்ரல்ல. ஆமா அங்க இருந்து கேளம்பாக்கம் போறோம். கேளம்பாக்கத்துல இருந்து பஸ் ஏறி ஒரு இடத்துக்கு போறோம். அது எந்த இடம்னு தான் நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். பார்க்கலாம். ஆட்டோ ஏரியாச்சு பட் கரெக்டான டைமிங். சரி போடு. கண்டிப்பா பாய்டா. ஓகேடா. அப்புறம் இல்ல டைம் வெச்சுவா. ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு நமக்கு. ஏசி பஸ் எடுத்துக்கலாம். ஏசி ட்ரெயின் வேணாம். ஓகே இங்க போறோம். ஜிபில கூட பே பண்ணு. வேணா அமெரிக்கா கேஷ் கொடு. வந்துரும். அப்படி இல்லனா அத்த டைம் தான் போறோம். இல்ல பையன் வந்து வெளிய வகருக்கு இல்ல லைன் அப்படியே வந்துட்டாங்க. நான் 100 ரூபாய் தான் நினைச்சேன். 4 ரூபாய் கொடுத்தா புக்கே பண்ணிக்கலாம் பாரு. இதா வா வரைக்கும் போலாம்.
ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப அந்த சொல்ல வந்தேன் எங்கள் ஊரில் காரைக்காக, அதுவும் நம்ம மொழியில் வந்துட்டாங்க guys. அவர் 2 மினிட்ஸ் காமிச்சது எங்கேயோ போய் சுத்தி நீ 7 மினிட்ஸ். ஜோக்கர் தான், நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். எல்லாரும் மறந்துட்டேன். வீட்டில் இருந்து இப்போ சம்மந்த சேலஞ்சை ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஒரு வழியாக நாங்கள் 2 பேரும் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எங்கள் பார்ட்னர் பார்க்குறீங்களா? பாலாஜி அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, சப்பாத்தி செஞ்சு கொடுத்தது, அதுதான் எங்களை இப்போ காப்பாத்திருக்கு. அண்ணா கொஞ்சம் ஸ்பைசியா போடுங்க. எல்லாம் ரெக்கார்டு இருக்குது வரும். அண்ணா ஜம்முன்னு தூங்குவீங்க. தான் வந்துட்டோம். ஒருத்தரை மட்டும் உங்களெல்லாம் வச்சு எப்படா சேலஞ்ச் பண்ணுறது அசிவா திட்டுவார். சொல்லே தெரிஞ்சால் ஒரு ஆள். இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது மட்டும் நாங்கள் வீடியோவில் ஆட் பண்ணல, அதை நாங்கள் குடித்தோம். ஸோ இதுதான் அதுவும் 20 ரூபா, 20, 40, 60 ப்ளஸ் ஒரு 2 வாட்டர் பாட்டில் 40. அதெல்லாம் வாங்க தர மாட்டேன். வாழைப்பழம் தான் நாங்கள் சாப்பிடலான்னு இருக்கோம், ஏன்னா அதுதான் காசு கம்மி, பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சிடலாம். எல்லாம் மனுஷன் அடிச்சுடு. இது வந்து எனக்கு நைஸ் ரெஸ்டாரண்ட்ல ஏரியாச்சு, இதான் நம்மளோடது. அளவில் நாங்கள் புக் பண்ணிட்டோம். குட் மார்னிங். இப்போ பார்த்தீங்கன்னா வர்க்கலா ஸ்டேஷன் வரல, போயிட்டே இருக்க வேண்டியதான். 3 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, போயிடலாம். நீ முடிவு. சரி நில்லு, ட்ரெயினில் இந்த மாதிரிலாம் சரி நில்லு. நான் எப்பவுமே லெஃப்ட் தான், ஸோ லெஃப்ட்டில் போகலாம். இது வர்க்கலா வந்து பார்த்தீங்கன்னா குட்டி ஸ்டேஷன் போல். இதுக்கம்மா போயிட்டு வெளியே ஃபஸ்ட்டு வயிற்றை ஃபில் பண்ணணும். நைட்லேருந்து எதுவும் சாப்பிடாம இருக்கும். 1845 ரூபா இருக்குது. 1845 ரூபா இருக்குது. அதை வச்சு தான் இப்போ சாப்பிட்ணும். இன்னும் 2-3 லொக்கேஷன்லாம் போகணும். ஃபஸ்ட்டு சாப்பாடு கடை தர. ஸோ நாங்கள் 5 டிரான்ஸ்போர்ட்டும் முடிச்சிட்டோம். ஸோ இதோட நாங்கள் சேலஞ்சிலேருந்து விலகிக்கிறோம். கரெக்டாக இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட். இடம். ஸோ இதுதான் ஃபைனல். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி மட்டும் மாறணும். 4 வண்டி மாறியாச்சு. இன்னும் ஒரு வண்டி மாறினா தான் இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் ஆகும். சீக்கிரம் இப்போ நாங்கள் ரிட்டர்ன், அதை மீன் சென்னைக்கு எப்படி போகிறேன்ட்டு டிக்கெட்லாம் கேட்டுட்டு ஒரு வண்டியை பிடிச்சிட்டு எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு சேலஞ்சை முடிச்சிடலாம். ஏன்னா நாங்கள் வந்து செலவு பண்ணிட்டு வரைக்கும் இல்லை, அந்த இடம் நல்லா இருந்துச்சு. இனிமே பார்ப்போம் போகிறது. இவன் தான் கூட்டம் போகிற மாதிரி இருந்துச்சு, அதனால அதை ஓகே பண்ணிட்டோம். ஆனால் ஆட்டோவுக்கு அப் அண்ட் டவுனு 650 650 ரூபா கேட்டிருக்காரு.